அப்படி போட்ட முடியாது ஐயா. தெரியும். ஆமா ஆமா இருங்க. சமாளம் பண்ணுங்க ஐயா. தெரியும். பாவல குரோத வேலை கேட்டா குரோத வேலை. ஆமா ஆமா அப்படி ஒண்ணு இல்ல. நீங்க சீ வச்சிருக்கீங்க கேட்டா. நீங்க பக்கத்துல போய் நாங்க வேஸ்டா பிளாஸ்டிக் ஏறதா என்ன சொந்த பைசா விலைக்கு வாங்கி ஊர் மக்கள் ரோடு வசதி கொடுத்துருக்கேன், மின்சார வசதி கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க வெள்ளத்துக்கு லைன் எடுத்து கொடுத்துருக்கேன். மக்கள் சேவை தான் பண்ணுவாங்க, மத வழிபாடு நாங்க பண்ணல. ட்ரஸ்டிகளை மக்கள் பண்ணி அதுக்குதான் ஊர் சாட்சி சைன் போட்டு வந்திருக்காங்க. ஊர் சாட்சி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஜனநாயக கிறிஸ்துவ பேரவையின் சார்பாக பூட்டி சீல் வைக்கப்பட்ட மேல்புறம் திருச்சபை பாதிக்கப்பட்ட பாஸ்டர் மற்றும் விசுவாச குடும்ப அங்கங்களை சந்திப்பதற்கு இன்று ஒரு வாய்ப்பு ஜனநாயக கிறிஸ்தவ பேரவையின் சார்பாக கிடைத்தது. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் மேல்புறம் இயேசு உயிர்ப்பிக்கிறார் ஜெபாலயத்தில் சென்று நாங்கள் சந்தித்த போது அங்கே ஒரு அதிர்ச்சி தரும் தகவல் எங்களுக்கு காத்திருந்தது. அதாவது பக்கத்து வீட்டில் உள்ள ரப்பர் தோட்டத்தின் அனைத்து ரப்பர் மரங்களும் பாஸ்டருடைய வீடு என்று சொல்லப்படுகிற அந்த ஜெபாலயம், அந்த ஜெப வீட்டுக்கு மேலாக விழுந்து கிடக்கிறது. அதை வெட்ட வேண்டும் என்று சொல்லி பலமுறை அவங்கள்ட்ட நம்ம சொல்லியும் அவர்கள் சொல்லியும் கேட்காத காரணம், ஒன்று விரக்தி அடைந்த ஆத்திரமடைந்த அந்த நபர் வில்லேஜ் ஆபீஸில் சென்று மற்றும் காவல் அதிகாரிகளை சென்று மாவட்ட அதிகாரிகளை சென்று மனுக்கள் அதிகமாக கூட இந்த சர்ச்சை வந்து பூட்டணும், இந்த சர்ச்சை வந்து எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, தொல்லை கொடுத்துட்ருக்கு. அந்த ஒரே ஒரு நபர், அதில் கண்டிப்பாக அவர் ஒரு கிறிஸ்தவ நபராக இருக்கிறார். அவங்க வீட்டில் ஸ்டாரெல்லாம் தொங்குது. அவருக்கு ஏதோ ஒரு பக்கத்தில் உள்ள சபைகளுக்கு போகிறார். இன்னொரு அந்த குடும்பத்தில் நபர் பல்வேறு திருச்சபைகளுக்கு போகிறாங்க. அந்த நபர் தான் இந்த சபைகளுக்கு அதிகமான பிரச்சனை கொடுத்து திட்டமிட்டு கெட்ட எண்ணத்தோடு மதுரை வரைக்கும் மாண்புமிகு நீதிமன்றம் வரைக்கும் சென்று அங்கே மனு கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆர்டர் வாங்குகிறாங்க. அந்த ஆர்டரை வந்து அதிகாரிகள் ஒபே பண்ணாதனால கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டுக்கு போகிறாரு. அதன் வழியாக அதிகாரிகள் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பூட்டி சீல் வச்சுட்டு நேற்றைக்கு சென்று விட்டார்கள். ஆனால் இந்த சபை நிர்வாகத்தோடு நம்ம கேட்கும்போது நாங்கள் ஏற்கனவே மாவட்ட நிர்வாகத்திடம் மற்றும் பஞ்சாயத்து நிர்வாகத்திடம் மற்றும் லோக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லா இடத்துலையும் நாங்கள் ஆலயத்திற்கான வரைபடம் மற்றும் அனைத்து ஆவணங்களை நாங்கள் கொடுத்தோம். ஆனால் அதை கிடப்பில் போட்டார்கள். நாங்கள் கேட்டபோது இது காணலை அப்படின்னு சொல்லி அதை சில தவறுதல்கள் மாவட்ட நிர்வாகத்தின் சில அதிகாரிகளிடத்தில் இருக்கிறதையும் காண முடிந்தது. 10 மாசங்களுக்கு ஃபைல் அங்க காணல. நீ எழுதாரு 10 மாசம் வாங்கி வச்சிட்டு கலெக்டருக்கு அனுப்பி மாத்தி ஜெராக்ஸ் எல்லாம் வச்சு கொடுங்க. 10 மாசங்களே ஃபைல் காணலையா? அங்க பெரிய சண்டை போட்டா அப்புறம் 10 மினிட்ல எடுத்துட்டு வராரு ஃபைல். 10 மேடம் பாருங்க 10 மினிட்ல ஃபைல் எடுத்துட்டு வராரு. எங்கெல்லாம் விளையாட்டு நடக்கு லஞ்சம் வாங்கிட்டுன்னு தெரியும் எனக்கு. லஞ்சம் வாங்கிட்டு எல்லாம் நடக்கு. 10 மாசம் ஃபைல் உள்ள இல்லன்னு சொன்னவர் எடுத்துட்டு வராரு. உண்ணாவிரதம் பண்ண வேண்டியது எடுத்துட்டு வராரு இவரு. இதா இவரு நிக்க கேளுங்க. சில குறைகள் நமது தரப்பிலும், அதாவது சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட சபை மக்களிடத்திலும் சில குறைகளும் காணப்பட முடிந்தது. இதில் காரணம் என்னன்னா, பக்கத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் அந்த ஜெபாலயத்தை சுற்றி இருக்கிற அத்தனை மக்களும் வந்து ஹிந்து சகோதர சகோதரிகள், எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லா வீட்டில் நீங்கள் பாருங்கள், அங்கே சங்கு கட்டி தூக்கிட்டு இருக்கு. அந்த பக்கத்தில் எல்லா அவங்களுடைய சிறப்பான நிலைமையில் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஒரே ஒரு கிறிஸ்தவ நபர் இந்த பிரச்சனையை இவ்வளவு காலமாக பண்ணி இந்த பிரச்சனையை சீக்கிரமாக ஒரு ஆர்டர் வாங்கி இந்த காரியங்களை இவ்வளவு விரைவாக இந்த காரியங்களை செய்கிறார். நம்ம அனைத்து கிறிஸ்தவ மக்களும் இதில் சிந்திக்கப்பட வேண்டியது ஒன்று இருக்கிறது. இதுபோன்ற பிரச்சனைகள் யாரால் ஏற்படுகிறது? இந்து சகோதர சகோதரிகள் மூலமாக அல்ல. நம்ம நினைக்கிறோம் எல்லா பிரச்சனைகளுக்கும் அவங்க தான் அப்படின்னு நம்ம மனதில் நினைத்தாலும், ஆனால் கிறிஸ்தவர்களும் இதில், அதாவது என்று சொல்லிக்கொள்ளுகிற கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிற மக்களும் இதில் வந்து இன்வால்மெண்ட் ஆகி அநேக சபைகள் பூட்டுவதற்கு, ஒரு மாவட்டத்தில் அநேக சபைகளுக்கு பிரச்சனைகளுக்கு இவர்களும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறார் என்பது கண்டுகொள்ள முடிகிறது. ஆகையினால குமரி மாவட்ட அனைத்து திருச்சபை போதர்கள் மற்றும் அருட்பணியாளர்கள், அருட்தந்தையர்கள் எல்லாரையும் கேட்டுக்கொள்வது, நாம் எந்த திருச்சபைகளுக்கும்
எந்த ஒரு பிரச்சனைகள் ஒன்றும் வராதபடி நம்முடைய திருச்சபையில் உள்ள அங்கத்தினரை நாம் வணங்கி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு யாருக்கும் பாதிப்பில்லாத ஒரு சிற்றூரில் ஒரு குக்கிராமத்தில் இவர்கள் இந்த ப்ரோக்ராமை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பாதிக்கப்பட்டு நிற்கிறார்கள். அனைத்து திருச்சபை மக்களும் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஜனங்கள் அந்த சபையில் வந்து ஆராதித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று உபவாச ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் மக்கள் வந்திருக்கிறாங்க. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க. வாலிப பிள்ளைகள் காலேஜ், அப்புறம் எல்லாருமே வேலைகளுக்கு போயிருக்கிறாங்க. ஒரு குறைவான மிகவும் மனம் தளர்ந்து சோர்ந்து போன நிலையில் வந்திருந்து அந்த சர்ச்சையை முன்னாடி தான் நாங்கள் நடத்துவேனே, எங்களுக்கு இனி இதை துறக்கிறது வரைக்கும் நாங்கள் அந்த வெளில நடத்துவோம் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு எங்களோடு கேட்குறாங்க. இதற்கு அதிகாரிகள் சீக்கிரமாக இந்த பூட்டப்பட்ட ஆலயத்தை சீக்கிரமாக துறந்து அவர்கள் இறைவனை ஆராதிப்பதற்குரிய வழிவகையினை செய்ய தருமாறு ஜனநாயக கிறிஸ்தவ பேரவையின் சார்பாக நாங்கள் அன்போடு பணிவன்புடன் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அனைத்து உலக கிறிஸ்தவ மக்களும் இந்த சபைக்காக, சபை போதகர் மக்களுக்காக ஜெபிக்கவும் உங்களை அன்போடு விரும்பி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அன்பான ஒரு வேண்டுகோளையும் ஜனநாயக கிறிஸ்தவ பேரவை வைக்கிறது. உடனடியாக மாவட்ட ஆட்சியருடைய அனுமதி இல்லாமல் இயங்குகின்ற சபையாக இருந்தால் நீங்கள் உடனடியாக மாவட்ட ஆட்சியருடைய அனுமதியை பெற்று நடத்துவதற்கும் உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதை குறித்த எந்த விதமான விவரம் உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் ஜனநாயக கிறிஸ்தவ பேரவை நீங்கள் தாராளமாக எந்த நேரம் வேண்டுமானாலும் அணுகலாம். உங்களுக்காக தகுந்த நிலையிலே உதவி செய்ய ஜனநாயக கிறிஸ்தவ பேரவையுடைய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் காத்திருக்கிறார்கள். இதே பட்சத்தில் இதே நேரத்தில் உங்களோட மாவட்ட ஆட்சியர்கள் அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னவென்றால், உங்களிடத்தில் வருகின்ற அனுமதிக்கான விண்ணப்பங்களை உடனடியாக பரிசீலித்து நல்ல தீர்வுகளை, உடனடியான நல்ல ஒரு அனுமதியினை வழங்குமாறும் உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மாவட்ட அலுவலகங்களிலே அநேக விண்ணப்பங்கள், சபை நடத்துவதற்கான விண்ணப்பங்கள் அநேகம் பெண்டிங் இருக்கிறது. தவறுதலான ரிப்போர்ட்டுகளை அநேக இடத்திலிருந்து கேட்டு வாங்கியும் பல்வேறு நிலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு செய்யாமல் சரியான தீர்வுகளை எங்கள் கிறிஸ்தவ சமூகத்திற்கு செய்ய நாங்கள் மாவட்ட ஆட்சியர்களுக்கு நாங்கள் அன்போடு நாங்கள் வேண்டுகோளை நாங்கள் வைக்கிறோம். நன்றி. தேங்க்யூ.